வணக்கங்க. இன்றைக்கி நான் சீம்பால் செஞ்சேங்க. சீம்பாலை பற்றி தான் சொல்ல போகிறேன். சீம்பால் மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற முதல் பாலுங்க. இது கன்றுக்குட்டிக்கு தான் கொடுக்கணும். கன்றுக்குட்டிக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நல்லா பலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பால் நிறையா கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் இது வியாபாரம் செய்ய ஆரம்பித்ததுனால மக்களுக்கு தாங்க கிடைக்கிது. இந்த சீம்பால் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க. இதை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நாமளும் சாப்பிட்லாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் சுக்கு, ஏலக்காய், பால் எல்லாம் பாலோட கலந்து சர்க்கரை எல்லாம் கலந்து ஆவியில் வேக வைக்கணுங்க. வேக வச்சு நமக்கு தேவையான சீம்பால் ஒரு 2 மணி நேரத்துலேயே கிடச்சிருங்க. ஆறுநோட்டி எடுத்தால் இன்னும் சிறப்பு. இது வெளி மார்க்கெட்டில் இப்போ 200லேருந்து 300 வரைக்கும் ஒரு லிட்டர் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சீம்பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வெளி மார்க்கெட்டில் என்னென்ன இனிப்பு வகையில் வாங்கி உடம்புக்கு கெடுதல், இது நாம்ளே ஆரோக்கியமானதாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அனைவருக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன்.